4 மணித்தியாலம் போன்ல வாழ்றோம். சகோதரர்களை தௌபா செய்வோம். இந்த ரமலான்ல பேஸ்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, கொஞ்சம் யூடியூபுக்கு ஓய்வு கொடுங்க, ஸ்மார்ட் போனுக்கு ஓய்வு கொடுங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில வைங்க. குர்ஆன கையிலடுங்க, குர்ஆன கையிலடுங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். அக்கரபத்துல எத்தனை ஹாஃபில்கள்? அக்கரபத்துல எத்தனை ஹாஃபில் யாருக்கு தெரியும்? ஒரு 100 200 300 400 இருப்பாங்களா? அல்லாஹு ஆலம். சகோதரர்களே, உங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்தது ஒருவரையாவது ஹாஃபிலாக மாத்துங்க. கூட்டிட்டு போற ஒரு ஆள்ல உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவானா இல்லையா சொர்க்கத்துக்கு? குறைஞ்சது ஒருவன். இந்த குர்ஆன் இல்லாட்டி நீங்க என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு எந்த பயான கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன யாருன்னு கணக்கெடுக்க மாட்டீங்க. குர்ஆன் தான் இந்த இடத்துல எங்களை உட்கார வச்சு, குர்ஆன் தான் எங்களை கண்ணியப்படுத்தியது, வேற ஒன்று கண்ணியப்படுத்தல. குர்ஆன சுமந்தா அல்லாஹ் உங்களை இன்மையிலையும் கண்ணியப்படுத்துவான், மறுமையிலையும் கண்ணியப்படுத்துவான். படிக்க வைங்க, யாரும் வானாண்டு சொல்லல. படிக்க வைங்க, தாராளமா படிக்க வைங்க. டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, பிஹெச்டி ஆக்குங்க, ஏர்கிராஃப்ட் ஆக்குங்க, டிராஃப்ட்மேன் ஆக்குங்க, ஆர்கிடெக்ட் ஆக்குங்க, ஸ்பெஷலிஸ்ட் முடிக்க வைங்க, பிஹெச்டி முடிக்க வைங்க, பிஏ, பிஎம்ஏ, பிகாம், என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் முடிக்க வைங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஹாஃபில் ஆக்குங்க, குர்ஆன சுமக்க வைங்க. அவர் குர்ஆன், இவர் டாக்டர், டாக்டர் ஹாஃபில். ஆபரேஷன் செய்வான், குர்ஆன் ஓதி ஓதி ஆபரேஷன் செய்வார். மருந்து கொடுப்பார், சொல்லுவார் இந்த மருந்து குணமாக்காது, அல்லாஹ்ட நம்பிக்கையோட நீங்க குடிங்க, அல்லாஹ் குணப்படுத்துவான். இப்படிப்பட்ட டாக்டர்கள் தேவை. டாக்டர் ஹாஃபில் பைலட், ஹாஃபில் பைலட். பிளைட் ஓட்டட்டும் பரவாயில்ல, இருக்காங்க முஸ்லிம்கள் பிளைட் ஓட்டுறார்கள். அவன் என்ன ஓட்டுவான்? பிளைட் ஓட்ட போகல, பாட்டு படிச்சுட்டா பிளைட் ஓட்டுவான். குர்ஆன் ஓதி ஓதி பிளைட் ஓட்டுவான். அல்லாஹ் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ப்பான். இந்த கொஞ்ச நாளையிலேயே 5-6 பிளைட் தலகுகளா பிறண்டுட்டு, டெல்டான்றான், அதுன்றான், இதுன்றான், எல்லாம் பிறண்டு போய்தேன். ஆரம்பமே சரியில்லையே. போய் பிளைட்டுக்குள்ள ஏற போகலையோ மியூசிக். கொஞ்ச நேரத்தால வருவா, என்னத்தை எடுத்துட்டு வருவா? எஸ்கியூஸ் மீ சார், வாட் டு யூ வாண்ட் சார்? ஆல்கஹால். நாங்க தாடியோடையும் தொப்பியோடையும் இங்க ஜுப்பாவையும் போட்டுக்கிட்டு அல்லாமா குள்ளி மாறி உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்துல மனைவி, அங்கால தாத்தா. இந்த முறை எனக்கு நடந்தது. கேட்கிறாள், சாராயம் வேணுமான்னு கேட்கிறாள். இந்த பிளைட்ல போனா இது வெடிச்சா நம்மளும் சேர்ந்து இல்லையா மௌத்தாகணும்? எப்படி ஈமான பாதுகாக்கிறது? கஷ்டமான காலம். குர்ஆன கொடுங்க சகோதரர்களே, ஹதீஸ கொடுங்க சகோதரர்களே, உலமாக்களை உருவாக்குங்க சகோதரர்களே. நீங்க கபர்ல சந்தோஷமா இருப்பீங்க, உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க. பெண்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. உங்களோட காலம் இந்த ரமலான் பெட்டிசையும் கஞ்சையும் காய்ச்சி காய்ச்சி இஃப்தார் நேரத்தை நாசமாக்கிறாதீங்க. இவர் மாப்புல குர்ஆன் ஓதுற, அங்க பார்த்தா அந்த பொம்பளை பாவம். பாங்கு சொல்லும் வரைக்கும் அவ குசினியில. பாங்கு சொல்லக்கூடிய நேரம் கஞ்சி காய்ச்சிற நேரம் அல்ல, துவா கபூலாகிற நேரம் அது. பாங்கு சொல்றதுக்கு முன்னால மாப்பிள்ள, பொஞ்சாதி, இம்மா, வாப்பா, புள்ள எல்லாரும் சுஃப்ரால உட்கார்ந்துடணும் கையேந்தி. இன்னலி சாயிமி தஅவத்தன் லா துரத்து. நோன்பாளி கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். குறிப்பா நோன்பு துறக்கிற நேரம். இப்ப இந்த நேரம் பெட்டிசையும் சம்சாவையும் முட்டை கட்லட்டையும் பார்த்து கொண்டிருந்தா நோன்புட அநியாயம் சகோதரர்களே, அநியாயம். ஆகையால் அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா தஹஜ்ஜத் தொழுங்க, அதிகமா தராவி தொழுங்க. ஹஃப்ஸா நாயகி அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அதன் மூலமாகத்தான். ஆகையால் நம்முடைய ரமலான அல்லாஹ்வை பயந்து முதலாவது ஆக முக்கியம் சொன்ன மாதிரி தௌபா செய்யணும். நாம இந்த நோன்பு வாரத்துக்கு முன்னால தௌபா செய்வோம், தௌபா செய்வோம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவங்களை விடுவோம், எல்லா நோன்பையும் பிடிப்போம், ஏழைகளுக்கு சதக்கா கொடுப்போம், ஜகாத் கொடுப்போம். குறிப்பாக இந்த அக்கரப்பத்து ஜகாத் நிதியம் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் முயற்சியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற நிகழ்ச்சி வைக்க இருந்தாலும் இதுல நான் சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன். யாரு அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்கலையோ, அல்லாஹ் அந்த தங்கத்தை வெள்ளி எல்லாம் எடுத்து நரக நெருப்புல காய்ச்சி முதுகுல சூடு போடுவானா. என்னடா வந்ததுல இருந்து பயமுழுத்தாடிக்கிட்டே இருக்கிறார் யோசிக்காதீங்க. குர்ஆன்ல உள்ளத சொல்றேன், குர்ஆன்ல உள்ளத சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? குர்ஆன்ல பிரட்டி பாருங்க. அல்லதீன யக்னிஸூன الذهب والفضة. அல்லாஹ் சொல்றான், சேர்த்து வைக்காம எனக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிறியா? அயன் பாக்ஸ் மாதிரி அயன் பண்ணுவானாம் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானா. ஆகையால கொடுங்க, ஏழைகள் பாவம்.
அவங்களும் வாழணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்